வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 12ஆம் வகுப்பு அக்கௌண்டன்சிக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 20 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பருடைய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏவேனும் 7 வினாக்களுக்கு விடையிலி வினா எண் 30 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. நிலையறிக்கை என்றால் என்ன, உயில் கொடை என்றால் என்ன, கூட்டாளி ஒருவருக்கு முதல் மீது வட்டி அனுமதிக்க மேற்கொள்ள வேண்டிய குறிப்பீட்டு பதிவு என்ன, உயர் லாபம் என்றால் என்ன ஒரு முக்கியமான வினா. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நிறுவனத்தின் கடந்த 5 ஆண்டுகளில் லாபங்கள் பின்வருமாறு. இதில் 14 கொஷின் கம்பல்சரி. முழுமை பெறா பதிவேடுகளின் இயல்புகள் யாவை, பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கிற்கு வருவாய் மற்றும் செலவின கணக்கிற்கு உள்ள வேறுபாடுகள், நிலை முதல் முறைக்கும் மாறுபடும் முதல் முறைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை தரவும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நிறுவனத்தின் கடந்த 4 ஆண்டுகளில் லாபங்கள் மற்றும் நட்டங்கள் பின்வருமாறு. 4 ஆண்டுகளில் சராசரி லாபத்தில் 5 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். அதே மாதிரி 5 மார்க்கு 7/35 பொறுத்த வரைக்கும் கீழே 1/1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்படி தான் பார்த்தோன்னா உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் அது கேட்டிருக்காங்க. இந்த இரட்டை பதிவு முறை அதே மாதிரி முழுமை பெறா பதிவேடுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் ஒரு முக்கியமான வினா. எல்லா எக்ஸாம்லையும் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. இதையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்லாம் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்மிடியேட்டாக ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த அப்டேட்லாம் வரும்னா ஆக்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 12th அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் 90. சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 20 கொடுத்துருக்காங்க. புக் பேக் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் ஆகட்டும் தியரி ஆகட்டும் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கம்பல்சரி கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதில் 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, அதே மாதிரி 5 மார்க் கொஷின் எல்லாம் 1/1 பார்க்கலாம். மறக்காது இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் அக்கௌண்ட்ஸுன்னு சொல்லி நம்ம சேனலில் தான் நிறைய வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன, ஆயுள் உறுப்பினர் கட்டணம் சிறுகுறிப்பு தருக, நிலை முதல் முறை என்றால் என்ன. அடுத்து பார்த்திங்கன்னா பின்வரும் விவரங்கள் சீர்காழி பாடகர்கள் சங்கத்தின் வருவாய் செலவின கணக்கில் எவ்வாறு தோன்றும் என காட்டப்படும். உயர் லாபம் என்றால் என்ன. அடுத்து பார்த்திங்கன்னா நிலை அறிக்கை மற்றும் இருப்பு நிலைக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே சேலம் விளையாட்டு மன்றம் கொடுத்துருக்காங்க சம்மு. கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்கள் ஏதேனும் 6 தரவும். இது ஒரு முக்கியமான சம்மு. கூட்டாளி சேர்ப்பின் போது மேற்கொள்ள வேண்டிய சரிக்கட்டுதல் யாவை. ஸோ இப்படி தான் உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 7/35. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா சம்ஸ் கொடுத்துருக்காங்க. சில டைம் தியரியே பார்த்தாலும் கேட்டாலும் கேட்பாங்க. அதனால் தியரி கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் அடுத்தடுத்து 12th அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா இரட்டை பதிவு முறை மற்றும் முழுமை பெறா பதிவேடுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள், பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கிற்கு வருவாய் மற்றும் செலவின கணக்கிற்கும் உள்ள வேறுபாடுகளை தரவும். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். டைமிங் 3 இயர்ஸ், மதிப்பெண் 90 மதிப்பெண். இதில் 1 மார்க் பார்த்தீங்கன்னா 20 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, அதே மாதிரி 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 7/14. இரட்டை பதிவு முறை பின்பற்றாத போது சிறிய அளவிலான தனி வணிகர் பொதுவாக பராமரித்து வரும் கணக்கை விளக்குக. பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்குகள் என்றால் என்ன, கூட்டாண்மை ஒப்பந்தம் என்றால் என்ன, தியாக விகிதம் என்றால் என்ன,
கூட்டாளி விலகல் என்றால் என்ன? அதே மாதிரி 7 × 3 21 40வது கொஷின் கம்பல்சரி. நிலையறிக்கை மற்றும் இருப்புநிலை குறிப்புக்கு இடையே உள்ள வேறுபாடுகள். அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லாத போது இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 அது கேட்டிருக்காங்க. கூட்டாளி சேர்ப்பின் போது மேற்கொள்ள வேண்டிய சரி கட்டுதல்கள். ஆதாய விகித கணக்கிடுவதன் நோக்கம் என்ன? பின்வரும் விவரங்களில் சரியான லாபங்களை கண்டறிக. அதே மாதிரி 7 × 5 35 பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் சம் இருக்குது, ப்ளஸ் தியரிங் கொடுத்துருக்காங்க. பின்வரும் விவரங்கள் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழ்காணும் தென்காசி திருவள்ளூர் மன்ற பெறுதல்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது தமிழ் மீடியத்துக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் குவார்ட்டர்லிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.